வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா. எப்போ அம்மா அப்பா அரவணைப்பில் இருந்தோம், பாதுகாப்பில் இருந்தோம் வெளியில் வந்து நமக்கான லைஃப் வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போது நமக்கு லைஃப் வைக்கிற டெஸ்ட் ஆரம்பிக்கிறது. எப்படி நாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டா செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகிறோமோ அதே மாதிரி தான் இதில் பாஸ் ஆனால் தான் அடுத்த லெவலுக்கு நாம் போக முடியும். இல்லாட்டி நாம் பாஸ் ஆகிற வரைக்கும் இந்த டெஸ்ட்டை வேறு விதத்தில் வைப்பாங்க. பட் அதற்கான ஆன்சர் என்னவோ ஒன்று தான். டெஸ்ட்டில் பாஸ் ஆகிற வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க. நமக்காக வைக்கப்படுகின்ற இந்த வாழ்க்கை தேர்வுக்கான விடைகள் அனைத்துமேவும் நம்மக்கிட்ட தான் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. சின்ன வயசில் நீங்கள் எக்ஸிபிஷன் போயிருக்கும்போது அங்கே ஒரு ஃபைண்ட் த எக்ஸிட் டோர்னு ஒரு கேம் இருக்கும் தெரியுமா? அதை நீங்கள் விளையாடிருக்கீங்களா? அந்த கேமில் சின்னதாக நிறைய ரூம் இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு கதவு இருக்கும். நாம் உள்ளே போய் ஒவ்வொரு ரூம் கதவு வழியாக வந்து கரெக்டாக வெளியே வர வழியை கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த கேமோட ட்ரிக்ஸே அதான். நம்மளால் சரியான எக்ஸிட் டோரை கண்டுபிடிக்க முடியாது. திரும்ப வந்த வழியே தான் வந்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் லைஃப்பில் நமக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாமல் திரும்ப ஒரே விதமாக யோசித்து மாட்டிக்கின்றோம். இங்கே தாங்க நாம் தப்பு செய்கின்றோம். இந்த கேமுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு எக்ஸிட் டோர் கண்ணுக்கு தெரியாது. இதுவே இந்த மொத்த ரூமையும் நாம் மேலே இருந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸிட் டோரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்படி மேலே இருந்து பார்க்கும்போது எல்லா டோரையும் பார்க்க முடியும். எது வெளியே வர வைக்கும் டோருன்னும் தெரியும். இது மாதிரி தாங்க நாம் பிரச்சனைக்கான தீர்வுகளை பிரச்சனைக்குள்ளே இருந்து பார்க்கின்றோம். அதனால தான் அதற்கான சொல்யூஷன் சீக்கிரம் கிடைப்பதில்லை. சரி, இப்படி யோசித்து பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரியே உங்கள் நண்பருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பிரச்சனையை பல கோணத்தில் ஆராய்ந்து பல வழிகளை சொல்லுவீங்க. உங்களால் அதற்கான தீர்வையும் சொல்ல முடியும். அது எப்படி? ஏன்னா அந்த பிரச்சனை நண்பரோடது, உங்களோடது இல்லை. எனவே நீங்கள் அந்த பிரச்சனையை வெளியே இருந்து பார்க்குறீங்க. நண்பனோட பிரச்சனையாக பார்க்குறீங்க. நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கலை. இதே மாதிரி தான் நம்மளோட பிரச்சனைக்கான விடையை வெளியே இருந்து தான் பார்க்கணுமே தவிர உள்ளே இருந்து மாட்டிக்கிட்டு விடையை தேடுனா சில நேரம் விடை கிடைக்காது, சில நேரம் காலதாமதம் ஆகிடும். என்ன நண்பர்களே, இப்பொழுது உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான டெஸ்ட்டுக்கு ஆன்சரை உங்களுக்குள் தேடுங்க. ஆனால் பிரச்சனைகளுக்கு வெளியே இருந்து தேடுங்கள். ஒவ்வொரு கிரேடாக நீங்கள் முன்னேறி செல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.